அரண்மனையில் உள்ள தன் அறையில் தியானம் செய்து கொண்டிருந்த மாறன் ஏதோ பெரிய அபாயம் நடக்கப் போகிறது என்ற உணர்வுடன் திடீரென கண்களை திறந்தான். அதே நேரத்தில் மிகுந்த சக்தியுடன் நெருப்பை உமிழும் 2 டிராகன்கள் ரத்தினபுரி ராஜ்யத்தை தாக்க புறப்பட்டுக் கொண்டிருந்தன. அவற்றின் சக்தி அதிபயங்கரமானது. வெறும் அரை நிமிட நேரத்தில் ஒரு முழு சாம்ராஜ்யத்தையே அழித்துவிடும் வல்லமை அவற்றிற்கு இருந்தது. அவற்றை பற்றியே யோசித்துக் கொண்டு வெளியே வந்த மாறனுக்கு அவன் அறை வாசலில் அவனது 6 அக்காக்களும் 3 மைத்துனர்களும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. என்னாச்சுக்கா, மைத்துனர்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து மௌன விரதம் எடுக்க போறதா சபதம் போட்டிருக்காங்களா என்று கலாய்த்தான். அதை கேட்டவுடனே அதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா மச்சா என்று சோகமாக சொன்னார் மூத்த மைத்துனர் கபிலன். அதை கேட்ட கபிலனின் மனைவி பொற்கொடி, என்ன திரும்ப சொல்லுங்க? இல்லை இளவரசி, சும்மா ஜாலிக்கு மாமனும் மச்சானும் கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அது சரி, அரண்மனை முன்னாடி என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு, என்ன விசேஷம்? இன்னும் தெரியலையா? சீக்கிரமே இந்த அரண்மனையில கெட்டி மேளம் கொட்ட போகுதுடா தம்பி. அப்படின்னா மீனாட்சி அக்காவுக்கு திருமணம் முடிவாயிடுச்சா? என்கிட்ட சொல்லாமலே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்களா? இது அநியாயம். இந்த விஷயத்த அப்பா கிட்ட நான் உடனே கேட்கணும் என்று விறுவிறுவென மகாராஜா ஆதிவர்மனை பார்க்க தர்பாருக்குள் நடந்தான் மாறன். நான் இளவரசன்கிறத மறந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்லாம எப்படி இந்த நிச்சயதார்த்தம் என்று கோபமாக கேட்டான். உண்மையில் அவன் தியானம் முடிந்ததும் இந்த நல்ல செய்தியை அவரே சொல்ல நினைத்திருந்தார். ஆனால் வாய்ப்பே தராமல் பேசிவிட்டதால் சிறிது சிரித்தபடி, சரி இளவரசே, உன் விருப்பப்படியே செய்யறேன். பிறந்தாரா சாம்ராஜ்யத்தோட இளவரசி நவீராவுக்கும் உனக்கும் நடக்கவிருந்த நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்யறேன். நவீரா என்ற பெயரை கேட்டவுடன் மாறனின் கண்கள் மின்னின. தேவலோகத்தில் இருந்து வந்த தேவதை, சொர்க்கத்திலிருந்து தவறி வந்த அப்சரை என்று அவளை பற்றிய கதைகள் அவன் கேட்டிருந்தான். இல்லப்பா, நான் தவறா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று வெட்கப்பட்டான் மாறன். அதை பார்த்து அக்காக்களும் மைத்துனர்களும் சிரித்தனர். ரத்தினபுரி தேசம் பிராந்தாரா சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக இருந்தது. இது மாறனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கல்யாணத்துக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. சாம்ராஜ்யத்தில் பல வீரர்கள் இருந்தாலும் மாறனின் ஆத்ம சக்தி அசாத்தியமானது. அவனது வயதில் இருப்பவர்களும் அவனை விட 10 வயது மூத்தவர்களும் கூட மாறனின் சுண்டு விரல் பலத்திற்கு ஈடாக மாட்டார்கள். இப்படியே போனால் அடுத்த 5 ஆண்டுகளில் அவன் அந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அங்கீகாரமான வாழ்வீசும் கரிகாலன் என்ற பட்டத்தையும் பெற்றுவிடுவான் என்று மக்கள் நம்பினர். அதனால்தான் நவீராவும் மாறனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அங்குள்ள நிலைமை தலைகீழாக மாறியது. திடீரென அந்த ராஜ்யத்தில் கலவரம் எழுந்தது. நெருப்பை கக்கும் 2 விஸ்வரூப டிராகன்கள் ரத்தினபுரி சாம்ராஜ்யத்தின் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. அவர்கள் சுதாரிக்கும் முன்பே ஒரு டிராகன் தன் வாயை திறந்தது. அடுத்த நொடி ஒரு மாபெரும் வெடிப்பு. வானுயர் எழுந்த தீச்சுவாலை மேகங்களை தொட்டது. மன்னர் ஆதிவர்மனுக்கு புரிந்துவிட்டது, இது போர் அல்ல, படுகொலை என்று. ஒரு கூர்மையான ஈட்டியை எடுத்து அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்த டிராகன் மீது பலமாக எறிந்தான் மாறன். அந்த தாக்குதலில் இருந்து மிக எளிதாக தப்பித்த அந்த டிராகன் மேலும் கோபத்துடன் தீயை கக்கியது. அந்த தாக்குதலால் கோட்டையின் பின்புறம் முழுவதும் தீப்பற்றி வானத்தை நோக்கி ஜுவாலைகள் உயர்ந்தன. இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த மாறனின் பின்னால் நின்ற அவனது அக்காக்கள் பயத்தில் நடுங்கினர். மாறா, நான் சொல்றத கேளு, சீக்கிரமா உன் அக்காக்களை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போ. இல்லப்பா, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். மாறா, சொல்றத பொறுமையா கேளு. என் மக்களுக்காக, என் குடும்பத்துக்காக என் இறுதி மூச்சு வர போராடுறது ஒரு அரசனாவும் ஒரு தந்தையாவும் என்னோட கடமை. இங்க ஒரே ஒரு பிரஜை ஆபத்துல இருந்தாலும் நான் இந்த அரண்மனையை விட்டு வர முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ரத்தினபுரி அரசரோட கட்டளை. இதை பின்பற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஓ, நான் உயிரோட இருந்தா திரும்பவும் சந்திப்போம் என்று சொல்லி மாறனை பிடித்து பலமாக தள்ளினார் அரசர் ஆதிவர்மன். அவன் திரும்பிய அடுத்த நொடி நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் நிகழ்ந்து விட்டது. வாளை எடுத்துக்கொண்டு டிராகன்களை நோக்கி பாய்ந்த ஆதிவர்மனை ஒரு பெரிய தீப்பந்து தாக்கியது.
சில நொடிகளிலேயே ஆதிவர்மன் தீ ஜுவாலைக்குள் மறைந்தான். அப்பா என்று உரக்க கத்தினான் மாறன். அவன் கண்களில் ரத்தம் பாய்ந்தது போல இருந்தது. அதற்குள் இன்னொரு டிராகன் உமிழ்ந்த நெருப்பு மாறனை சுற்றியிருந்த தரையை உருக்கியது. அவன் தாவி குதித்து விலகினான். ஆனால் வெடிப்பின் அதிர்வில் அரண்மனையின் மாடம் பெயர்ந்து அவன் மீது சரிந்தது. பெரிய பாறைகள் அவன் உடலை நசுக்கின. எலும்புகள் முறியும் சத்தம் அவனுக்கே கேட்டது. அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மாறன் சக்தி நிலை பூஜ்யமானது. மாறனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது 2 டிராகன்களும் அவனை நோக்கி வந்தது. இருள் சூழ்ந்த ஒரு கணத்தில் தன் கடைசி நொடிகளுக்காக காத்திருந்தான். அவன் இதய துடிப்பு குறைந்தது. அந்த தருணத்தில் விண்ணிலிருந்து ஒரு சக்தி அவன் உடலில் இறங்கியது போன்றதொரு பேரதிர்வு. நின்று போன இதயம் மீண்டும் துடித்தது. அது சாதாரண மனித துடிப்பு அல்ல. போர்க்களத்தில் முழங்கும் முரசு போன்று இருந்தது. ஏதோ ஒரு மாய சக்தி அவனுள் நுழைந்தது போல உணர்ந்தான். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருக்க மூர்ச்சையானான். 1 வருடம் கழித்து மாறன் கண்களை திறக்க ஒரு பாழடைந்த குடிசையின் கூரை தெரிந்தது. அருகில் மெலிந்த உருவமாக அவன் கடைசி அக்கா அமிர்தா மட்டும் இருந்தாள். அக்கா, அப்பா எங்க? நான் எவ்வளவு நேரமா இப்படி இருக்கேன்? நாம எங்க இருக்கோம் என்று அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க அவள் அவனை அணைத்துக் கொண்டாள். சொல்லுக்கா, ஏன் அமைதியா இருக்க? நீ கண்ண மூடி 1 வருஷம் ஆச்சு. இப்போதான் சுயநனவுக்கு வந்திருக்க. என்னது, ஒரு வருஷமாவா என்று மாறன் அதிர்ச்சியானான். ஆமாண்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ரத்தினபுரி ராஜ்யம், மக்கள், நம்ம அப்பா, மொத்த குடும்பம் எல்லாம் சாம்பலா போச்சு. மிஞ்சி இருக்கிறது நாம 2 பேர் மட்டும்தான். நாம இப்போ வேற ஒரு நாட்டோட எல்லையில இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கும். அதை கேட்ட மாறன் கதறி அழுதான். பின் கண்ணீரை துடைத்துக் கொண்டவன், அந்த 2 டிராகன் எப்படி வந்துச்சு என்று பற்களை கடித்தான். தெரியல தம்பி, எனக்கு எதுவும் தெரியல, என்னை எதுவும் கேட்காத என்று அழுதாள். யார் என்னோட குடும்பத்தை அழிச்சது? என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்ற மாறனின் அலறல் காடு முழுக்க கேட்டது. நடந்தது நடந்து போச்சு. கடந்த காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது மாறா. அமிர்தாவின் குரலில் ஒரு அக்காவுக்கே உரிய பாசம் இருந்தது. அப்போது ஒரு விசித்திரமான ஆற்றல் அவன் உடலில் பரவத் தொடங்கியது. அவன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. நம்ம குடும்பத்தை அழிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். அவன் கண்களில் தெரிந்த வெறியைக் கண்டு அந்த காடே அதிர்ந்தது. கண்டிப்பா பழி வாங்குவோம் மாறா என்றாள். மாறன் மீண்டும் மயங்கி அமிர்தாவின் மடியிலேயே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை அமிர்தா உள்ளே வந்தாள். அவளை பார்த்த மாறன் திடுக்கிட்டான். அவள் ஆடைகள் கிழிந்து புழுதி படிந்திருந்தன. கையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு முயல் இருந்தது. இந்தா, இதை சமைச்சு சாப்பிடு. அவள் குரலில் இப்போது இளவரசிக்கான மென்மை இல்லை. என்னது, சமைக்கவா? அக்கா, எனக்கு சமைக்க தெரியாதே. அரண்மனை சமையல் அறைய கூட நான் எட்டி பார்த்ததில்ல. இதுல சமைக்கிறதெல்லாம் என்றான். இப்போது சாதாரண மனிதனாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு இளவரசனின் இயலாமை அவன் குரலில் இருந்தது. இங்க பாருமாறா, நீ ஒன்னும் இப்ப நம்ம ரத்தினபுரி ராஜ்யத்து அரண்மனையில இல்ல. வேலைக்காரங்க சமைச்சு ஊட்டி விடுறதுக்கு. இனிமே எல்லாத்தையும் நீயே தான் செஞ்சுக்கணும். கடந்த 1 வருஷமா தனியாள வேட்டையாடுறது, சமைக்கிறது, அப்புறம் உனக்கு தேவையான மூலிகைகளை தேடுறதுன்னு எல்லாத்தையும் நானும் இப்படித்தான் கத்துக்கிட்டேன். ஆனா அக்கா, நான் இப்போ என் சக்திகளை வளர்த்துக்கிற பயிற்சியில கவனம் செலுத்தினாதான் சீக்கிரமா நம்ம எதிரிகளை கண்டுபிடிச்சு அழிக்க முடியும் என்றான். பழிவாங்கும் வெறி மீண்டும் அவன் கண்களில் தெரிந்தது. அப்போது அமிர்தா அவன் தோளில் கை வைத்து, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் சக்திகள் இப்போ பூஜ்ய நிலை ஆயிடுச்சு மாறா. என்னது, இப்படி நடக்கக்கூடாது என்றவன் நம்ப முடியாமல் தன் சக்தியை வரவழைக்க முயன்றான். ஆனால் சோர்வும் வெறுமையும் மட்டுமே எஞ்சியிருந்தது. யாரோ தன் வாழ்க்கையை அழித்தது போல உணர்ந்தான் மாறன்.
இப்போ நான் என்ன பண்றதுக்கா? என்னோட பலம் இப்போ ஒரு 5 வயசு குழந்தையோட பலம் அளவுக்கு தான் இருக்கு. பழைய நிலைமைக்கு வரணும்னா எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுமே. எதிரிங்க நம்ம ரத்தினபுரி ராஜ்யத்துக்கு செஞ்ச துரோகத்தை நான் எப்படி பழி வாங்குவேன்? அவன் விரக்தியில் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்தான். அதுக்கு ஒரு வழி இருக்கு மாறா. நான் இந்த 2 வருஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நாம சீக்கிரமா சக்தி வாய்ந்த ஆட்கள் ஆகணும்னா அதுக்கு தேவை ஒரு டிராகன். உனக்கான டிராகனை நீ தேர்ந்தெடுக்கணும். நீயும் அந்த டிராகனும் சேர்ந்து பயிற்சி செஞ்சா உன்னோட சக்தி 2 மடங்கா உயரும். அதை கேட்ட மாறன் கோபமானான். டிராகன்? அதுங்களை பத்தி பேசாதக்கா. அதுங்க தானே நம்ம சாம்ராஜ்யத்தை அழிச்சது. அதுங்களை நம்பவே முடியாது. அதை கேட்டு சிரித்த அமிர்தா, ஆத்திரத்தால எதையும் வெல்ல முடியாது மாறா. கொஞ்சம் நிதானமா யோசி. டிராகன்கள் நமக்கு எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. அதுங்க தன்னோட எஜமானர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். அதுபடி நடக்கும், அவ்வளவுதான். அமிர்தா சொன்னதை கேட்டதும் மாறனுக்கு தன் தந்தை சொன்னது மீண்டும் நினைவுக்கு வந்தது. நம்ம உண்மையான எதிரி இந்த டிராகன்கள் கிடையாது. இதை இங்க அனுப்புனானே ஒருத்தன், அவன்தான் என்றார். இப்போது மாறனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனா அக்கா, எனக்கு எங்க டிராகன் கிடைக்கும்? முதல் முறையாக அவன் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. இங்கிருந்து ஒரு 200 மைல் தூரத்துல ஒரு மலை இருக்கு. அங்க எல்லா வகையான டிராகன்களும் இருக்கும். நீ ஒரு டிராகன் கூட இணைஞ்சிட்டா அதுங்க உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு துணையா இருக்கும். மொத்தம் 7 வகையான டிராகன்கள் இருக்கு. முதல் வகை நெருப்பு டிராகன். சக்தி வாய்ந்த நெருப்பு டிராகன் இருந்தா பல ராஜ்யங்களை அழிக்கலாம். 2வது காற்று டிராகன். இதுங்களால ரொம்ப உயரமான இடங்கள்ல பறக்க முடியும். இதுங்களோட ஒரு மூச்சு காத்து போதும் பெரிய புயலையே உருவாக்கிடும். இதை சொல்லிக்கொண்டே அமிர்தா முயலை சுத்தம் செய்ய தொடங்கினாள். 3வது நீர் டிராகன். தண்ணிக்கடியில வாழும். கடலோட ஆழத்துல கூட சுவாசிக்கும். கடல்ல இருக்கிற வரைக்கும் இதுங்களை ஜெயிக்க முடியாது. மாறன் ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்மையாக கவனித்தான். அமிர்தா சொல்லிக்கொண்டே நெருப்பை மூட்டி முயலை வாட்டத் தொடங்கினாள். 4வது நில டிராகன். பூமிக்கு அடியில போக முடியும். மலைகளை குடைஞ்சு குகைகளை உருவாக்கும். பூமிக்கடியில போயே எதிரிகளை தாக்கும். இதுங்களை வச்சு புதையல்களை கூட தேடலாம். ஏன்னா பூமிக்கடியில இருக்கிற ரத்தினங்களை இதுங்களால உணர முடியும். வானத்துல பறக்கும்போது கூட பூமிக்கடியில இருக்கிற ரத்தினங்கள்ல இருந்து வர காந்த அலைகளை வச்சு அங்க புதையல் இருக்குன்னு இதுங்களால கண்டுபிடிக்க முடியும். 5வது பாதுகாப்பு டிராகன். தங்களை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். எந்த ஆயுதமோ மந்திரமோ இதை துளைக்க முடியாது. ராஜாக்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்க இதைத்தான் வளர்ப்பாங்க. அமிர்தா சொல்ல சொல்ல டிராகன்களின் உருவங்கள் மார்னின் மனக்கண்ணில் ஒவ்வொன்றாக தோன்றத் தொடங்கியது. 6வது கதிர்வீச்சு டிராகன். இதுங்க வெளியிடுற கதிர்கள் ஒரு பெரிய ராணுவத்தையே ஒரு நொடியில அழிச்சிடும். இதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அடக்கிட்டா எவ்வளவு பெரிய போர்லையும் நாம தான் ஜெயிப்போம். நெருப்பில் இருந்த முயல் இப்போது நன்றாக வெந்திருந்தது. அப்போ நம்ம தேவைக்கு இதுதான் சரியான டிராகன். நான் அதை அடைஞ்சே தீருவேன் என்றான். கதிர்வீச்சு டிராகனை விட ஆபத்தானது 7வது வகை அசுர டிராகன். இதுங்க அசுரர்களோட அமிர்தமான சோமபானத்தோட தொடர்புடையது. இதுங்க உடம்புல இருந்து வர்ற அந்த திரவம் காயங்களை ஆத்தும். சாகர நிலையில இருக்கிறவங்களை கூட பிழைக்க வைக்கும். இதுங்க 100 வருஷத்துக்கு மேல வாழும். இதுங்க சக்திகளுக்கு எல்லையே இல்ல. மாறன் கண்களை மூடி அமிர்தா சொன்னதை கேட்டான். மனதிற்குள் அந்த டிராகன்களை மீண்டும் கற்பனை செய்து பார்த்தான். இந்த டிராகன்களுக்கும் நம்மளை போல சக்தி நிலை இருக்கா என்று கேட்டான். ஆமா இருக்கு. சக்தி நிலை வளர வளர அதுங்களும் வளரும். 1 முதல் 10 வரை இருக்கிறது குட்டி டிராகன்கள். இதுங்க நெருப்பு, காற்று, நீர், நிலம் சக்திகளை லேசா காட்டும். சின்னதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருக்கும். சீக்கிரம் கத்துக்கும். ஆனா இதுங்களால ரொம்ப உயரமா பறக்க முடியாது. சக்தி நிலை 11 முதல் 25 வரை இருக்கிறது இளம் டிராகன்கள். இதுங்க கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. சாதாரண இடங்கள்ல கூட பார்க்கலாம். இதுங்களோட பல்லும் நகமும் இரும்பு மாதிரி கெட்டியா இருக்கும். தூரத்துல இருந்தே இரைய கண்டுபிடிச்சு வேட்டையாடும். மாறன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அவன் கவனம் முழுக்க அமிர்தாவின் பேச்சில்தான் இருந்தது. அடுத்து சக்தி நிலை 26 முதல் 40 வரை இருக்கிறது இடைநிலை டிராகன்கள். இதுங்க இன்னும் சக்தி வாய்ந்தது. உடம்புல கவசம் மாதிரி செதில்கள் இருக்கும்.
புயல் நெருப்புன்னு எதையும் தாங்கும். அடிபட்டா சீக்கிரம் குணமாயிடும். சக்தி நிலை 41 முதல் 55 வரை இருக்கிறது தனித்துவமான டிராகன்கள். இதுங்களுக்குன்னு பிரத்யேக சக்திகள் இருக்கும். உதாரணமா ஒரு நெருப்பு டிராகன் தன்னோட நெருப்பால தங்கத்தையே உருக்கும். நீர் டிராகன் மூச்சு விடாமலே ஆழ்கடல்ல பல நாட்கள் இருக்கும் என்றாள். ஒரு வருடம் கழித்து மாறன் சாப்பிடுவதை பார்த்து அமிர்தாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மாறன் சாப்பிடுவதை விட அவள் சொல்வதையே கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சக்தி நிலை 56 முதல் 70 வரை உயர்தர டிராகன்கள். இதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. 100கணக்கான வருஷம் வாழும். மனுஷங்களை விட புத்திசாலி. அந்தந்த பகுதியோட ராஜாவா இதுங்க தான் இருக்கும். சின்ன டிராகன்கள் இதுங்க பேச்ச கேட்கும். சக்தி நிலை 71 முதல் 85 வரை இருக்கிறது மாபெரும் டிராகன்கள். இதுங்களுக்கு எல்லைகளை மீறிய சக்தி இருக்கு. உதாரணமா ஒரு நெருப்பு டிராகனால பனிக்கட்டிய கூட கட்டுப்படுத்த முடியும். நீர் டிராகனால மேகத்துக்கு மேல பறக்க முடியும். சிறந்த வீரர்கள் மட்டும்தான் இதுங்க கூட நட்பு வைக்க முடியும். கடைசியா சக்தி நிலை 86 முதல் 100 வரை இருக்கிறது அதிசய டிராகன்கள். இதுங்க கடவுளுக்கு சமம். பிரபஞ்சத்தோட எந்த மூலைக்கும் இதுங்களால போக முடியும். இதுங்க ஒரு முறை சீறினாலே மலைகள் தரைமட்டமாகும். இதுங்களை அடக்கிறது நடக்காத காரியம். ஆனா யாராவது ஒருத்தர் இதை அடக்கிட்டா அவங்க கடவுள் மாதிரி ஆகிடுவாங்க. மாறன் ஒரு பெருமூச்சு விட்டான். இப்போது அவனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. அவன் ஒரு டிராகனை அடைய வேண்டும். அதை வைத்து தன் குடும்பத்திற்காக பழிவாங்க வேண்டும். அவன் கண்களில் புதிய நம்பிக்கையுடன் சாப்பிட்டு முடித்தான். அமிர்தா குடிசையின் ஒரு மூலைக்கு சென்று துணியால் சுற்றப்பட்ட ஒரு பொருளை எடுத்தாள். துணியை விளக்கியதும் மாறனின் கண்கள் விரிந்தன. இது நம்ம அப்பாவோட வாழ் தானே? ஆமா, சூரிய வாழ். நம்ம ராஜ்யத்தோட புனிதமான வாழ். மாறன் அந்த வாளை மரியாதையுடன் கையில் வாங்கினான். காற்றில் அதை சுழற்றினான். அந்த வாள் அவனை அடையாளம் கண்டது போல் ஒரு உணர்வு அவனுக்கு வந்தது. அப்பா, கண்டிப்பா உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நான் பழி வாங்குவேன் என்றான். நாம இப்பவே மலையை நோக்கி கிளம்பலாம். சூரியன் மறைய இன்னும் நேரம் இருக்கு என்றாள். மாறனும் அமிர்தாவும் காட்டு வழியே நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். காடு அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. மரங்கள் முறிந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தமும் கேட்க இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். அப்போது அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை மிரள வைத்தது. அரச உடையில் இருந்த வீரர்கள் சிலர் ஒரு விசித்திரமான விலங்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த விலங்கு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. சண்டையிட்டவர்களின் ஆடைகள் கிழிந்து உடல் முழுவதும் காயங்கள் தெரிந்தன. மாறனும் அமிர்தாவும் அங்கிருந்து நகர பார்க்க எதிர்பாராத விதமாக தரையில் கிடந்த ஒரு காய்ந்த குச்சி உடைந்து தெளிவாக சத்தம் கேட்டது. சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரனும் அந்த விசித்திர விலங்கும் மாறனையும் அமிர்தாவையும் கவனித்து விட்டார்கள். யார் நீங்க? எங்க ராஜ்யத்தோட காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நாங்க வழிபோக்கர்கள். இந்த வழியா போகும்போது சத்தம் கேட்டுச்சு, அதான் இங்க வந்து பார்த்தோம். உங்க சண்டைக்குள்ள நாங்க வர விரும்பல, எங்களை விட்டுருங்க. அந்த இளைஞன் சிரித்தான். ஓ, அதுவா? பயப்படாதீங்க, நாங்க சண்டை போடல, சும்மா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். என் பேரு ஆரியன், மரகத ராஜ்யத்து இளவரசன். கூட இருக்கிறது என் நண்பர்கள். அப்புறம் இதோ முறைச்சுக்கிட்டு நிக்கிறானே, இவன் தான் எங்க செல்லக்குட்டி பைரவ். அதுவரை ஒரு கொடிய மிருகமாக நின்று கொண்டிருந்த அந்த பைரவ் சுருங்கி ஒரு சிறிய அழகான நாய்க்குட்டி போன்ற வடிவத்திற்கு மாறியது. மாறன் அந்த அதிசயத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பைரவா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு அதிசயத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அரிய வகை மிருகம். ஆகாயத்துல பறக்கிற பறவையை தவிர மண்ணுல வாழ்ற எந்த விலங்கா வேணாலும் மாறும். சரி, அது போகட்டும். நீங்க இந்த காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க டிராகன் மலையை தேடி போறோம். அப்படியா? நாங்களும் அங்கதான் போறோம். இந்த காட்டுல தனியா போறதை விட நம்ம எல்லாரும் ஒன்னா போனா பாதுகாப்பு. நீங்களும் எங்க கூடவே வாங்க, ஜாலியா போலாம் என்று அழைத்தான். அமிர்தாவுக்கும் ஆரியனை பார்த்தால் நல்லவனாக தோன்றியது. அவள் சம்மதத்துடன் தலையசைக்க எல்லோரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் நடக்க பாறைகள் நிறைந்த பாதையை அடைந்தனர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்க மாறன் ஆச்சரியத்துடன், இளவரசே, அதோ தெரியுதே, அந்த மலைகளுக்கெல்லாம் என்ன பேரு? ரொம்ப மரியாதை வேணாம், நான் மக்களுக்கு தான் இளவரசன். ஆரியன்னு என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்றவன், அந்த மலைகளை பத்தி கேட்டீங்களே,
ஒவ்வொரு மலையிலையும் ஒரு வகை டிராகன் இருக்கும். அதோ செக்கச் செவப்பா புகை மண்டலமா தெரியுதே, அதுதான் அக்னிமலை. நெருப்பு டிராகன்களோட கோட்டை அது. அங்க பாறைகளே சூடா இருக்கும். அதுக்கு பக்கத்துல மேகத்துக்குள்ள மறைஞ்சு வெள்ளையா தெரியுதே, அது வாயுமலை. காற்று டிராகன்கள் அங்கதான் இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் பாருங்க, நீல நிறமா ஜொலிக்குதே, அது நீர்மலை. தண்ணீர் டிராகன்களுக்கு பிடிச்ச இடம். அதுக்கு கீழே பச்சை பசேல்னு இருக்கிறது பூமி மலை. நில டிராகன்கள் அங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோ தனியா ஒரு கோட்டை மாதிரி தெரியுதே, அது பாதுகாப்பு மலை. அங்க பாதுகாப்பு டிராகன்கள் இருக்கும். அப்புறம் தூரத்துல ஒரு மாதிரி மங்கலான வெளிச்சத்தோட தெரியுதே, அது கதிர்வீச்சு மலை. அங்க போறதே ஆபத்து. கடைசியாக மேகங்களுக்கெல்லாம் மேலே தெரிந்த ஒரு சிகரத்தை காட்டினான். எல்லாத்துக்கும் மேல அதோ உச்சி தெரியுதே, அதுதான் அமிர்தகிரி. அது அசுர டிராகன்களோட இருப்பிடம். சாகாவரம் தரக்கூடிய அமிர்தத்தோடவும் உயிரையே மீட்டு தரக்கூடிய சக்தியோடவும் அந்த டிராகன்களுக்கு தொடர்பு இருக்கு. ஒரு சந்தேகம், இப்போ நீர்மலைக்கு போனா அங்க நீர் டிராகன் மட்டும்தான் இருக்குமா? அப்படி கிடையாது. அங்க அந்த வகை டிராகன்கள் அதிகமா இருக்கும். ஆனா மத்த வகை டிராகன்களும் அங்கங்க கலந்துதான் இருக்கும். இந்த எல்லா டிராகன்கள்லயும் எது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது தெரியல. ஆனா நெருப்பு டிராகன் தான் இருக்கிறதுலயே பலவீனமானது என்றான் ஆரியன். அவன் சிந்தனையில் இருப்பதை பார்த்த அமிர்தா, என்ன தம்பி, பலமா யோசனை போடுறது போல? அது ஒண்ணும் இல்லக்கா. அமிர்தா அவனை பார்த்து சிரித்து, பொய் சொல்லாத, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அந்த சக்தியும் உனக்கு இருக்கா? சரி, நான் என்ன யோசிச்சேன் சொல்லு. நீ சரியா சொல்லிட்டா நீ என்ன கேட்டாலும் செய்றேன் என்றான். நீ நினைச்சது நெருப்பு டிராகனே எவ்வளோ பலமா இருக்கும்போது அசுர டிராகன் எவ்வளோ பலமா இருக்கும். அது மட்டும் எனக்கு கிடைச்சா நான் தான் ராஜான்னு கணக்கு போட்டேன். கரெக்டா? மாறன் வாயடைத்து போனான். சரி, உங்க கட்டளைய சொல்லுங்க மகாராணி. இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். நேரம் வரப்போ நானே கேக்குறேன். இப்போதைக்கு வாயை மூடிட்டு அமைதியா வா. அதற்கு பிறகு அனைவரும் சிறிது தூரம் அமைதியாக நடந்தார்கள். மாறனும் அமிர்தாவும் அவ்வப்போது சிரித்து பேசிக் கொள்வதையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அக்கறையையும் ஆரியன் கவனித்துக் கொண்டே வந்தான். ச்சே, இவங்க 2 பேரையும் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. நமக்கும் இப்படி ஒரு பாசமான அக்கா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஆரியன் தனக்குள் முணுமுணுத்தான். அப்போது அமிர்தா அருகே வர, உங்க பேர் என்ன? பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இளவரசி? அப்படி இல்ல, அவரே எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். அப்போ நீங்க எனக்கு அக்கா முறை தானே வருவீங்க? ஆரியன், நான் உனக்கு அண்ணனா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஏன், நான் உங்க தம்பியா இருக்கக்கூடாதா? ஒரு இளவரசனே கேட்கிறேன், முடியாதுன்னு சொல்லுவீங்களா என்று ஆரியன் செல்லமாக முறைத்தான். மாறன் சிரிப்பை அடக்க முடியாமல், சரி சரி, இப்படி டிராமா பண்ணாத, நான் உன்னை தம்பியா ஏத்துக்கிறேன், போதுமா என்றான். ஆரியன் முகம் சந்தோஷம் அடைந்தது. நானும் உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டாதான் விடுவ போல. எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு ஏங்கி இருக்கேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் என்று ஆரியன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அடப்பாவி, இப்படி சென்டிமெண்டா பேசி எங்களை அழ வச்சிடுவ போல இருக்கே என்று மாறன் கிண்டல் செய்ய அந்த இடமே கலகலப்பானது. சூரியன் உச்சிக்கு வந்த நேரம் மரத்தடியில் எல்லோரும் சாப்பிட அமர்ந்தார்கள். அப்போது மாறனின் கண்கள் சற்று தொலைவில் இருந்த ஒரு விசித்திரமான மரத்தின் மீது பதிந்தது. அந்த மரத்தில் இரத்தச் சிவப்பில் ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அமிர்தா திரும்பிய நேரம் பார்த்து அவன் அந்த மரத்தை நோக்கி ஓடினான். அவன் அந்த பழத்தை எடுக்க நெருங்கிய அந்த நொடி மறைந்திருந்த ஒரு பச்சை விரியன் பாம்பு சட்டென்று படமெடுத்து மின்னல் வேகத்தில் மாறனின் கையை தீண்ட பாய்ந்தது. தரையில் நின்றிருந்த பைரவ் ஒரு ஈட்டியைப் போல காற்றில் எம்பியது. ராஜநாகமாக உருமாறியது. பைரவை ராஜநாகமாக பார்த்த பச்சை விரியன் பாம்பு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று புதற்குள் ஓடி மறைந்தது. சபாஷ் பைரவ், சரியான வேலைக்காரன்டா நீ என்றான். மாறன் உடனே அந்த பழத்தை பைரவிடம் நீட்டினான். முகத்தை திருப்பிக் கொண்டது. ஆரியன் சிரித்துக்கொண்டே, ஆனா இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். சக்தி நிலை 10க்கு கீழே இருக்கிற எதையும் சாப்பிட மாட்டான். பைரவ் அந்த பழத்தை வேண்டாம் என்று ஒதுக்கியதும் மாறன் அமிர்தாவை திரும்பி பார்த்தான். அக்கா, நீ ரொம்ப சோர்வா இருக்க, இந்த பழத்தை நீயே சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமில்ல மாறா, நான் சமாளிச்சுப்பேன். ஆனா நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா
உனக்கு தான் பலம் அதிகமா தேவை, அதனால நீயே சாப்பிடு. மாறன் சரி என்று அந்த பழத்தை ஒரு கடி கடித்தான். அதுவரை அவன் சுவைத்திராத ஒரு விசித்திரமான சுவை அது. பழச்சாறு தொண்டைக்குள் இறங்கிய அடுத்த நொடியே அவன் வயிற்றுக்குள் ஒரு பெரும் நெருப்பு பந்து உருவானது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த பரவச நிலையில் அவன் இருக்கும்போதே அவன் மூளைக்குள் அந்த கணினி குரல் கணீரென்று ஒலித்தது. வாழ்த்துக்கள் மாறன், உங்கள் ஆன்ம சக்தி நிலை 0 1 மாறியுள்ளது. இனி உங்கள் ஆன்மா ஒரு டிராகனின் ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள தயார். மாறன் திகைத்து நிற்பதை அமிர்தா கவனித்தாள். என்னடா தம்பி, என்னாச்சு? அவன் குரலில் இப்போது ஒரு புதிய கம்பீரம் இருந்தது. நான் முதல் சக்தி நிலையை அடைஞ்சிட்டேன், நிஜமாவா சொல்ற? அமிர்தா ஆச்சரியத்தில் உறைந்தாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஆரியன், என்னன்னா சொல்றீங்க? சக்தி நிலை 1? எனக்கு புரியல. எங்க ஊர்ல எல்லாம் 5 வயசு பையனுக்கு இந்த சக்தி இருக்கும். இவ்வளவு வருஷமா சக்தி இல்லாம எப்படின்னா இருந்தீங்க? அது ஒரு பெரிய கதை ஆரியன், அப்புறம் சொல்ற என்று சாதாரணமாக சொன்னான். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி மரத்தடியில் ஓய்வெடுக்கச் சென்றனர். மாறன் தனியாக அமர்ந்திருந்த அமிர்தாவிடம் மெதுவாகச் சென்றான். அக்கா, எனக்கு ஒண்ணு புரியல. நான் இப்ப எதுவுமே பண்ணல, இருந்தும் சக்தி எப்படி இவ்வளவு வேகமா கூடுது? அமிர்தா அவனை பார்க்க பழைய ஞாபகம் அவளுக்கு வந்தது. அன்னைக்கு அரண்மனையில தாக்குதல் நடந்தப்போ நான் கோட்டைக்கு வெளியில காட்டுல பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ புறா படபடன்னு அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. அதுல எப்படியாவது தம்பி மாறனை காப்பாத்து அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அரண்மனையே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் உள்ள வந்த நேரம் இடிபாட்டு கடியில நீ சிக்கி இருந்த. உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு நினைச்சப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. உன்னை கொல்ல அந்த டிராகன் நெருங்கி வந்துச்சு. அப்போ உன் உடம்புல இருந்து ஒரு வெள்ளை ஒளி கிளம்பி அந்த டிராகன் மேல பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த டிராகன் உடம்புல இருந்து பல வண்ணங்கள்ல ஒளி கிளம்பி உன் உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஒளி அது உடம்புல இருந்து வர்றது நின்னதும் அந்த டிராகன் உன்னை எதுவுமே செய்யாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அமிர்தா சொன்னதை கேட்டு மாறன் மலைத்து போய் உட்கார்ந்திருந்தான். எனக்குள்ள ஒரு டிராகனோட சக்தி இருக்கா என்ற எண்ணமே அவனுக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. பயணத்தின் 4ஆம் நாள் ஒரு நிழலான இடத்தில் அனைவரும் இளைப்பார அமர்ந்தனர். சாப்பிடுவதற்கு பழங்களை எடுத்து வைத்தார்கள். அப்போது மாறன் தன்னிடம் மீதம் இருந்த அந்த சிவப்பான காட்டுப்பழத்தை வெளியே எடுத்தான். இத சாப்பிடலாமா வேணாமா? அமிர்தாவுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. என்னன்னா, நேத்துல இருந்து சாப்பிடுற நேரம் வந்தாலே உங்க முகம் மாறுது. என்ன ஆச்சு? நேத்து சாப்பிட்டப்போ குடலுக்குள்ள தீ வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இது உள்ள போய் என்ன வேலையை காட்டுமோன்னு பயமா இருக்கே. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பயப்படாம சாப்பிடு என்று அமிர்தா தைரியம் சொன்னாள். மாறன் கண்களை மூடி அந்த பழத்தில் ஒரு கடியை கடித்தான். மெதுவாக மென்று பாதி பழத்தை விழுங்கி இருப்பான். அப்போது அவன் நரம்புகள் அதிர அந்த கணீர் குரல் அவன் மனதிற்குள் ஒலித்தது. வாழ்த்துக்கள் மாறன், நீங்க ஆத்மசக்தியோட 2ஆம் நிலையை அடைஞ்சிட்டீங்க. இனி உங்க டிராகன் பார்க்கிற காட்சியை உங்க கண்களாலும் பார்க்க முடியும். அதோட வலியை நீங்களும் உணர முடியும். வெறும் பேச்சால மட்டுமல்ல, இனி பார்வையாலேயே அதை வழிநடத்தும் வல்லமை உங்களுக்கு இருக்கு. உள்ளுக்குள் ஒலித்த குரலை கேட்டதும் மாறனின் முகம் சட்டென்று பிரகாசமானது. அடேங்க அப்பா, மாறனன்னா ஆச்சரியமா இருக்கு. உங்க சக்தி அசுர வேகத்துல ஏறுதே. அது ஒண்ணுமில்ல, நான் சுத்தமா சக்தியே இல்லாத ஒரு பூஜை நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறதால சக்தி வேகமா ஏறுற மாதிரி தெரியுது போல. எனக்கும் அப்படித்தான் தோணுது என்று அமிர்தாவும் சொல்ல, ஆரியன் சந்தேகத்துடன், என்னமோ சொல்றீங்க, சரி வாழ்த்துக்கள் என்று கடமைக்கு சொன்னான். நாட்கள் நகர்ந்தன. 6ஆம் நாள் வந்தது. அப்போது முன்னால் இன்னொரு குழு செல்வதை பார்த்தார்கள். இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கு? இளவரசரே, மெதுவா பேசுங்க. அந்த கோபக்காரி காதுல விழுந்தா நமக்கு தான் ஆபத்து. அவ வேற கொஞ்சம் கோளாறான ஆளு. சரி சரி. ஓ, சோம்பேறி இளவரசன் ஆரியனா? நாங்க டிராகனை தேடி போறோம். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை என்று திமிராக கேட்டாள். அட, நாங்களும் அதே வேலைக்கு தான் போறோம் என்று நக்கலாக சிரித்தபடி சொன்னான் ஆரியன். ஆமா ஆரியன், யார் இந்த 2 பேரும்? புதுசா இருக்கு. இவரு என் அண்ணன் மாறன், இது என் அக்கா அமிர்தா.
இந்த பயணத்துல தான் எனக்கு கிடைச்சாங்க என்று சந்தோஷமாக சொன்னான் ஆரியன். என்ன இளவரசரே, ஓர வர்றவங்களை எல்லாம் அண்ணன் அக்கான்னு சொந்தம் கொண்டாடுவியா நீ? உனக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வேலையை நீங்க பாருங்க இளவரசி, எங்க வேலைய நாங்க பாக்குறோம் என்று ஆரியன் குரல் மாற பிரியங்காவின் முகம் கோபமானது. ஆனால் எதுவும் பேசாமல் தன் பரிவாரங்களுடன் முன்னால் சென்றாள். அன்று இரவு மாறன் தன் பையில் மீதி இருந்த அந்த காட்டுப் பழத்தை எடுத்தான். சாப்பிடாமல் அதை உற்று பார்த்தபடி இருக்க, இவன் என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்றான்? ஒரு பழத்தை சாப்பிட என்ன பயமா என்று சத்தமாகச் சொல்லி சிரித்தாள். இதை கேட்டதும் மாறனுக்கு கோபம் தலைக்கேறியது. யோசிக்காமல் அந்த பழத்தை ஒரே வாயில் போட்டு கடித்து முழுங்கினான். பழத்தை விழுங்கிய அடுத்த நொடி 1000 மணி ஓசைகள் ஒலித்தது போல இருந்தது. அவன் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அப்போது ஆழ் மனதில் கணீர் என்று, வாழ்த்துக்கள் மாறன், நீ 3ஆம் சக்தி நிலையை அடைஞ்சிட்ட. இனி உன்னால ஒரு டிராகனின் ஆன்மாவை உன் ஆன்மாவோடு சங்கிலி போல பிணைக்க முடியும். இனி உன்னோட கட்டளைக்கு அந்த டிராகன் அடிபணியும். நீங்கள் ஒரு முழுமையான டிராகன் வீரன் என்றது. மாறன் கண்களை திறக்க அவன் உடலை சுற்றி ஆறா தோன்றி மறைந்தது. அண்ணா, என்னது? மறுபடியும் ஒரு சக்தி நிலை ஏறிட்டீங்களா? இது என்னடா பெரிய விஷயம்? இவனுக்கு 18 வயசு இருக்கும், இப்போதான் 3ஆவது நிலைக்கே வந்திருக்கான். இத போய் ஒரு சாதனையா பேசிட்டு, இங்க பாரு இளவரசி, நீ பெரிய சாம்ராஜ்யத்து இளவரசியா இருக்கலாம், ஆனா மத்தவங்களை பத்தி எதுவும் தெரியாம பேசக்கூடாது. என்னையவே எதிர்த்து பேசுறியா என்று பிரியங்கா கோபப்பட, அவளுடைய காவலாளி வாளை உருவிக்கொண்டு மாறனை வெட்ட பாய்ந்தான். யாரும் எதிர்பாராத வேகத்தில் குறுக்கே சிங்கம் போல அமிர்தா 2 வாள்களுடன் வந்தாள். அவளது வாளின் கூர்மையான நுனி அந்த காவலாளியின் கழுத்தை தொட்டும் தொடாமலும் நின்றது. அந்த காவலாளி பயத்தில் திணறிப் போனான். ஜாக்கிரதை, என் தம்பி மேல யாரு கை வச்சாலும் அந்த கை அவங்க உடம்புல இருக்காது, வெட்டி வீசிடுவ என்று கர்ஜித்தாள். என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். அக்கா விடுங்க, நாம வந்த வேலை முக்கியம். தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கோபப்படாதீங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா என்று சமாதானம் செய்ய முயன்றான். அமிர்தா வாளை உரையில் வைத்தாள். ஒரு நாள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த சிவந்த அக்னிமலையை அடைந்தார்கள். வாங்கண்ணா, ஒரு டிராகன் கூட எப்படி நம்ம ஆன்மாவை இணைக்கிறதுன்னு காட்டுறேன் என்று ஆரியன் தன் குழுவில் இருந்த ஒருவனை அழைத்தான். அந்த படை வீரன் மெதுவாக அங்கிருந்த ஒரு நெருப்பு டிராகனை நெருங்கினான். அந்த டிராகன் அவன் வருவதை பார்த்ததும் கிர் என்று உருமியது. சற்று நேரத்தில் அந்த டிராகனின் சீற்றம் தணிந்தது. படை வீரன் மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த டிராகனும் மூச்சை இழுத்தது. அந்த கணம் படை வீரன் தன் இடுப்பில் இருந்த கத்தியால் விரலை கீறி ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த டிராகனின் வாயில் வைத்தான். அடுத்த நொடி டிராகனின் உடல் நரம்புகள் அனைத்தும் செக்கச் சிவப்பாக மின்னின. இருவர் உடலிலும் ஒரே நேரத்தில் ஒரு ஒளிவட்டம் தோன்றி ஒன்றோடொன்று கலந்தது. இப்போ முடிஞ்சது இணைப்பு. இனி அந்த டிராகன் அவனுக்கு ஒரு விலங்கு இல்ல, அவனோட உடம்புல ஒரு பாதி என்று ஆரியன் சொல்லி முடித்தான். இதை பார்த்த பிரியங்கா பொறாமையுடன் தன் குழுவை கூட்டிக் கொண்டு வேறு பக்கம் சென்று விட்டாள். இப்போ நீங்க போய் முயற்சி பண்ணுங்க. அவன் மனதிற்குள் ஆர்வம் பொங்கியது. ஆனால் அவன் நெருங்கிய அடுத்த நொடி அந்த டிராகன் ஏதோ ஒரு பேயை பார்த்தது போல மிரண்டது. ஏன் பயப்படுது? நாம என்ன பேயா இல்ல பிசாசா என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். வேறொரு டிராகனிடம் சென்றான். அதுவும் அவனை பார்த்ததும் வாளை சுருட்டிக் கொண்டு ஓடியது. நெருப்பு டிராகன்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்ற டிராகன்கள் கூட அவன் நிழல் பட்டாலே பதறியடித்து ஓடின. காலை முதல் மாலை வரை முயற்சி செய்தும் ஒரு டிராகன் கூட அவனுடன் இணைய சம்மதிக்கவில்லை. கடைசியில் வெறுத்து போன மாறன், எனக்கு டிராகன் கிடைக்காது போல, நீங்க எல்லாரும் போய் உங்களுக்கான டிராகனை தேர்ந்தெடுங்க. ஆரியனின் ஆட்கள் எல்லோரும் தங்கள் டிராகனுடன் கிளம்பிவிட்டனர். அமிர்தா மட்டும் போகாமல் நின்றாள். கடைசியில் மாறனின் வற்புறுத்தலால் அவளும் மனமில்லாமல் டிராகனை தேடிச் சென்றாள். அப்போது ஒரு சிறிய வெள்ளை நிற பூச்சி போன்ற ஒன்று அவன் காலடியில் சுற்றத் தொடங்கியது. அரண்மனை தாக்குதலில் மாறனின் காலில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறாமல் இருந்தன. அந்த குட்டி டிராகன் மெதுவாக அந்த காயங்களை நக்கத் தொடங்கியது. அடுத்த நொடி அவன் காலில் இருந்த ரணங்கள், தழும்புகள் எல்லாம் மாயமாக மறைந்தன.
வலி இருந்த சுவடே தெரியவில்லை. "ஹேய், இது என்ன மாயாஜாலம்?" என்று அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். சந்தோஷத்தில் அதை தூக்க கையை நீட்டினான். ஆனால் அது மீண்டும் ஓடிப்போய் இருளில் மறைந்தது. அப்போது அமிர்தா ஓடி வந்தாள். அவள் அருகில் வாயு வகை செஞ்சுடர் டிராகன் இருந்தது. "வாவ் அக்கா, உங்களுக்கு செஞ்சுடர் டிராகன் கிடைச்சிருக்கா? இது ராஜாக்களுக்கு மட்டுமே கிடைக்கிற அபூர்வ வகை" என்று ஆரியன் வியந்தான். "அருமை அக்கா, வாழ்த்துக்கள்" மாறனும் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆனால் அவன் சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. அனைவரும் கூடாரம் அமைத்து தூங்கச் சென்றார்கள். ஆனால் மாறனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. வானத்தை பார்த்தபடியே படுத்திருந்தான். டிராகன் கிடைக்காத ஏமாற்றம் அவன் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. மாறன் அருகே ஏதோ ஒன்று அசைவது போல தெரிந்தது. ஒரு சிறிய கோழி குஞ்சு போன்ற வெள்ளை நிறத்தலை மெல்ல எட்டி பார்த்தது. யாரும் பார்க்காத அந்த நேரத்தில் அது மெதுவாக வெளியே வந்து மாறன் நெஞ்சில் ஏறி விளையாட ஆரம்பித்தது. அப்போது அருகில் படுத்திருந்த ஆரியனின் பைரவ் விழித்துக் கொண்டது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அருகில் இருப்பதை உணர்ந்தது போல என்று பயங்கரமாக ஊழையிடத் தொடங்கியது. அந்த அலறல் சத்தம் கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். அப்போது பைரவ் மாறனை பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. எல்லோரும் மாறனை பார்த்தார்கள். "ஏய் குட்டி, நீ எப்போ இங்க வந்த? உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன்" என்றான் செல்லமாக. ஆரியன் அதிர்ச்சியுடன், "என்னன்னா, உங்களுக்கு இதை ஏற்கனவே தெரியுமா?" நல்லாவே தெரியும். நேத்து மலை மேல என்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த குட்டி சாத்தான். இது அசுர டிராகன் இனத்தை சேர்ந்த அமிர்தபான டிராகன். அது என்னடா அமிர்தபான டிராகன்? டிராகன்கள்ல அசுர டிராகன் தான் மிக உயர்ந்த இனம். அதுல மொத்தம் 3 வகை இருக்கு. முதல் வகை அமிர்தபான டிராகன். இதுங்க கிட்ட அமிர்தத்தோட சக்தி இருக்கும். இது யாரோட இணையதோ அவங்களுக்கு சாகாவரம் கொடுக்கும். அதாவது இவங்க ரத்தம் பட்டா எப்பேற்பட்ட காயமும் ஆறிடும். 2வது சந்திர டிராகன். இது நிலவோட சக்தியோட தொடர்புடையது. ராத்திரி நேரத்துல இதுகளை அசைக்கவே முடியாது. 3வது ராஜசூர டிராகன். இது சூரியன் மற்றும் சந்திர சக்தி ரெண்டும் கலந்தது. இது டிராகன்களின் ராஜா மாதிரி. ஓ, இப்ப புரியுது. நம்ம பிராந்தரா ராஜ்யத்திலேயே வெறும் 10 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த வகை டிராகன் இருக்கு. இப்போ அந்த பட்டியல்ல 11வது ஆளா நீங்களும் சேர்ந்துட்டீங்க. ஆனா மாறா இன்னும் இது கூட அவனோட ஆன்மாவை இணைக்கலையே. அது இணையாம எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்றாள். இருக்கா, அதுக்கு முதல்ல இந்த குட்டி பிசாசு என்னை தொட விடுதான்னு பாப்போம் என்று செல்ல கோபத்துடன் சொன்னான். மாறா, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக பிரியங்கா அங்கே வந்தாள். ஆமா அமிர்தாக்கா, நீங்க சொல்றது சரிதான். அட, எப்போல இருந்து அமிர்தா உனக்கு அக்கா? நாங்க போற வரவங்களோட எல்லாம் இப்படிதான் சொந்தம் கொண்டாடுவியா? அக்கா என்று சினுங்கிய பிரியங்கா ஓடி போய் அமிர்தாவை கட்டி கொண்டாள். பாருங்கக்கா, இந்த ஆரியன் என்ன கிண்டல் பண்றான். இதை பார்த்து அமிர்தாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஏய் ஆரியன், சும்மாரு. இனிமே யாராவது பிரியங்காவை வம்பு கழுத்தீங்க, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அவ ஏன் தங்கச்சி. அக்கா, உங்க பிரச்சனையை விடுங்க, நான் முயற்சி செஞ்சு பார்க்கறேன் என்று சொல்லியபடி மாறன் அந்த டிராகனை தொட கையை நீட்டினான். அடுத்த நொடி விபரீதம் நிகழ்ந்தது. அதுவரை அமைதியாக இருந்த அந்த டிராகனின் கண்கள் சிவந்தன. அது தன் வாயை திறந்தது. என்ற சத்தத்துடன் வாயிலிருந்து வெள்ளை நிற நெருப்பு பீச்சி அடித்தது. ஆ! மாறன் அலறல் சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த வெள்ளை நெருப்பு பட்டதும் சாதாரண நெருப்பை விட 1000 மடங்கு வெப்பம் அவன் நரம்புகளை தாக்கியது. என்னடா காரியம் பண்ணிட்ட? கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? அக்கா, கொஞ்சம் தள்ளுங்க, அது சாதாரண நெருப்பு இல்ல என்று கத்தினாள். வேகமாக தன் பையில் இருந்து ஒரு பச்சிலை மருந்தை எடுத்து மாறனின் மீது பூசினாள். இது ஆன்மாவையே எரிக்கக்கூடிய நெருப்பு என்று பிரியங்கா மூச்சு வாங்கச் சொன்னாள். கவலைப்படாதீங்கண்ணா, எங்க அப்பா இதுக்கு உதவுவாரு. அவருக்கு டிராகன்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும் என்று ஆரியன் உற்சாகமாகச் சொன்னான். மறுநாள் காலை சூரியன் உச்சிக்கு வரும் வரை அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆரியன் மாறனை சென்று பார்த்தபோது அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. இரவு மாறன் கையை எரித்த அதே வெள்ளை டிராகன் இப்போது அவன் காயத்தை அன்போடு நக்கிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி டிராகனின் ஈரம் படிந்த நாக்கு மாறன் தீக்காயத்தின் மீது பட்டது. அடுத்த நொடி மாறன் கண்களை திறக்க, தம்பி, உனக்கு எதுவும் புது சக்தி கிடைச்சிருக்கா என்று அமிர்தா ஆர்வமாக கேட்டாள். அப்படி எந்த குரலும் எனக்கு கேட்கலையாக்கா என்று மாறன் யோசித்தான். மாறானா,
உங்க மனசை ஒரு புள்ளியில நிறுத்தி உடம்புக்குள்ள கவனிச்சு பாருங்க என்றான் ஆரியன். மாறன் மனதை அமைதிப்படுத்தி தன் கவனத்தை திருப்பினான். திடீரென்று அவனுக்குள் ஒரு உருவம் தெரிந்தது. மாறனைப் போலவே அச்சு அசலாக இருந்தது. அதை பார்த்ததும் மாறன் மிரண்டு போனான். யாரு நீ? ஏன் உடம்புக்குள்ள என்ன பண்ற? மாறன், அச்சம் எதற்கு? நான் அந்நியன் அல்ல. நான் உன்னில் ஓர் அங்கம். நானே உன் மனசாட்சி. உனக்கு ஒரு முக்கிய ரகசியத்தை சொல்லவே இந்த தருணம். என்னது? அன்று அரண்மனை தாக்குதல் நடந்ததிலிருந்து உனது சக்தி நிலை உயரும் வேகம் 100 மடங்கு அதிகரித்துள்ளது அல்லவா? அதற்கு காரணம், உன்னை தாக்கிய அந்த டிராகன் சாதாரணமானது அல்ல. அது 100வது நிலையை அடைந்த ஒரு டிராகன். அதனால்தான் நீ ஒரு நாள் செய்யும் பயிற்சியானது 100 நாட்கள் செய்யும் பயிற்சிக்கு சமம். அன்று அது உன்னை தாக்கிய போது உனது ஆன்மா அதன் சக்தியை ஈர்த்து கொண்டது. அதனால் அந்த 2 டிராகன்களும் இறந்து விட்டன. அப்போ நான் தான் அந்த டிராகன் சக்தியின் வாரிசா? இல்லை, ஆனால் அதன் அபாரமான வேகம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ நினைத்ததை சாதிக்க அதுவே போதுமானது. இம்முறை உனக்கு டிராகன் குரல் என்ற அரிய சக்தி கிடைத்திருக்கிறது. இச்சக்தியை பெற்ற வீரர்கள் இனி எந்த ஒரு டிராகனுடனும் பேச முடியும். சூப்பரு, ரொம்ப நன்றி. உன்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் என்ற மாறன் கண்களை திறந்தான். எல்லோரும் அவனிடம் என்ன சக்தி கிடைத்தது என்று கேட்டார்கள். மாறன் தனக்கு கிடைத்த வேகத்தை பற்றியோ அந்த 100வது நிலை டிராகனை பற்றியோ சொல்லாமல் டிராகன் மொழி புரியும் சக்தியை பற்றி மட்டும் சொன்னான். பிறகு அமிர்தாவிடம் மட்டும் தனியாக அழைத்துச் சென்று நடந்த உண்மையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நாம நினைச்சதை சாதிக்க இதுதான் முதல் படி என்றாள். சரிக்கா, நாம இப்போ எங்க போறோம் என்று மாறன் கேட்டான். அமிர்தா யோசிக்க ஆரம்பிக்க, அண்ணா, நீங்க யோசிக்காம என் கூட மரகத ராஜ்யத்துக்கு வாங்க. இல்ல அமிர்தாக்கா, நீங்க என் கூட ஆரண்ய ராஜ்யத்துக்கு வாங்க. அங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று பிரியங்கா அடம் பிடித்தாள். ஏய் லூசு, அக்காவும் அண்ணனும் என் கூட தான் வருவாங்க என்று ஆரியன் சேண்டினான். அக்கா, நான் முதல்ல அப்படி திமிரா பேசுனத என்னோட முட்டாள்தனமா நினைச்சு மறந்துடுங்க பிளீஸ். என் கூட என் ராஜ்யத்துக்கு வாங்க என்று பிரியங்கா அமிர்தாவின் கையை பிடித்து கெஞ்சினாள். இருவரும் மாறி மாறி அழைப்பதைக் கண்டு மாறனும் அமிர்தாவும் திகைத்து நின்றனர். நம்ம எல்லா ராஜ்யத்துக்கும் போலாம். இப்போ நம்ம ஆரியனோட ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கோம். அதனால முதல்ல அங்க போலாம், அதுக்கப்புறம் பிரியங்கா ஊருக்கு போலாம், சரியா? அமிர்தா சொன்னதை கேட்ட ஆரியன் பிரியங்காவை பார்த்து சிரித்தான். நீ என்னதான் பல்ல காட்டினாலும் சரி, அக்காவை நான் என்னோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயே தீருவேன் என்று பிரியங்கா ஆரியனிடம் தன் கோபத்தை காட்டினாள். அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று பறவைகளின் சத்தம் அடங்கியது. அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் வேரோடு சாய்வது போன்ற சத்தம் கேட்டது. அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான ராட்சத பாம்பு ஒன்று தலை தூக்கி நின்றது. அதன் கண்கள் பச்சை நிறத்தில் ஜொலித்தன. அட பாவி, இது 25வது சக்தி நிலை கொண்ட மலப்பாம்பாச்சே என்று ஆரியன் அலறினான். அதை எதிர்கொள்ளும் சக்தி இங்கே யாருக்கும் இல்லை. அந்த பாம்பை பார்த்ததும் இதுதான் தங்கள் கடைசி நாள் என்று இருவருமே நினைத்தார்கள். ஆனால் அப்போது மாறனின் சட்டைப்பைக்குள் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த அசுர டிராகன் வெளியே வந்தது. ச்சே, இவ்வளவு பெரிய மனுஷன் நீ இப்படி பயப்படுறியே என்று கேவலமாக ஒரு பார்வை பார்த்தது. பிறகு நேற்று இரவு செய்தது போலவே வாயை திறந்து என்று ஒரு வெள்ளை நெருப்பை கக்கிக் கொண்டே பாம்பின் பக்கம் சென்றது. பாம்பு அதை விழுங்குவதற்காக வாயை பெரிதாக திறந்தது. ஐயோ, போச்சு, டிராகன் சாக போகுது என்று எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். சில நொடிகள் எந்த சத்தமும் இல்லை. எல்லோரும் மெல்ல கண்களை திறக்க அவர்கள் பார்த்த காட்சி மிரள வைத்தது. அந்த குட்டி டிராகன் அந்த பிரம்மாண்டமான பாம்பின் தலைமீது கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பாம்பும் ஏதோ ஒரு பழகிய நாய்க்குட்டி போல அமைதியாக தலையை தாழ்த்தி நின்றது. டிராகன்களுக்கு வசியப்படுத்தும் சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ரொம்ப குட்டி டிராகன். இதுவே இவ்வளவு பெரிய பாம்பு அடைக்கிடுச்சுன்னா இது உண்மையிலேயே பெரிய அதிசயம்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த டிராகன் அந்த பாம்பை கூட்டிக் கொண்டு மாறனிடம் வந்தது. அது மாறனை பார்த்து அந்த பாம்பின் மீது ஏறி உட்காருமாறு சைகை செய்தது. மாறன் தயங்கி தயங்கி ஏறினான். பிறகு மற்றவர்களையும் மெதுவாக வரச் சொன்னது. வேறு வழியின்றி எல்லோரும் பயந்து கொண்டே அந்த பாம்பின் மீது ஏறினார்கள். எல்லோரும் ஏறியதும் அந்த பாம்பு தரையில் ஊர்ந்து செல்வதற்கு பதிலாக விர் என்று வானத்தில் பறக்கத் தொடங்கியது. ஆஹா அண்ணா, உங்க டிராகன் உண்மையிலேயே செம்ம. நம்ம 6-7 நாள்ல கடக்க வேண்டிய தூரத்தை இது 1-2 மணி நேரத்துல கடக்க வச்சிடும் போல இருக்கே. ஆரியன் பேசியது எதுவும் மாறனின் காதுகளில் விழவில்லை. அவனது கவனம் முழுவதும் வேறு எங்கோ இருந்தது. அப்போது ஒரு அதிர்வு அவனது எலும்புகளை ஊடுருவி ஒவ்வொரு செல்லையும் உலுக்கியது.
அதே வினாடி பாம்பின் தலைமீது அமர்ந்திருந்த அந்த குட்டி டிராகன் சிலிர்த்தது. அதன் கண்களிலிருந்து புறப்பட்ட ஒரு நீல ஒளி மாறனின் கண்களோடு கலந்தது. வாழ்த்துக்கள் மாறன், உங்க டிராகன் குரல் சக்தி அடுத்த நிலைக்கு போகுது. நீங்க வேட்டையாடினாலும் இனி உங்க டிராகன் வேட்டையாடினாலும் இருவருக்கும் இனி சக்திகள் அதிகரிக்கும் என்றது அந்த குரல். மாறன் கண்களை திறந்தான். செம்ம தம்பி, நீ நாளுக்கு நாள் ரொம்ப சக்திசாலியாயிட்டே போற என்று அமிர்தா பாராட்டினாள். நன்றிக்கா, உங்கள மாதிரி ஒரு பலசாலி என்ன மாதிரி ஒரு பலவீனமானவனை பாராட்டுறது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு என்று மாறன் ஐஸ் வைத்தான். அவர்களின் ஆகாய பயணம் வேகமாக முடிந்து அவர்கள் சேர வேண்டிய இடத்தையும் அடைந்திருந்தார்கள். அண்ணா, அதோ பாருங்க, நாம மரகத ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். மாறனும் அமிர்தாவும் கீழே குனிந்து பார்த்தார்கள். அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான நகரம் தெரிந்தது. அதன் நடுவில் வானுயர கோபுரங்களுடன் கூடிய அரண்மனை, சுற்றிலும் அகழிகள், அழகான பூங்காக்கள். அதை பார்த்ததும் இருவருக்கும் பெரும் ஆச்சரியம். ஏனென்றால் அதன் அமைப்பு அப்படியே அவர்களுடைய சொந்த நாடான ரத்தினபுரி ராஜ்யம் போலவே இருந்தது. அந்த காட்சியை கண்டதும் மாறன் அமிர்தா இருவரின் மனதிற்குள்ளும் அவர்கள் ராஜ்யம் நினைவுக்கு வந்தது. பிறகு இருவரும் அமைதியாகி மரகத ராஜ்யத்தின் அழகை ரசிக்கத் தொடங்கினார்கள். ஆரியன் தன் ராஜ்யத்தை பற்றி பெருமையாகச் சொல்ல ஆரம்பித்தான். இந்த பகுதி முழுக்க அடர்ந்த மர்மமான காடுகளால நிறைஞ்சது. இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பல நூறு வருஷ பழமையானது. முக்கியமா புராண காலத்து விசித்திரமான விலங்குகள் இங்க சுதந்திரமா தெரியும். மரகத ராஜ்யத்தோட ராஜா என் தந்தை பூபேந்திரன். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நான் ஒரு பூச்சிக்கிட்ட தப்பா நடந்துகிட்டா கூட எனக்கு தான் தண்டனை கிடைக்கும்னு அவர் எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. ஆனா பிரியங்கா கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டாலும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். என்ன பிரியங்கா என்று சீண்டினான். ஆரியன், என்ன கலாய்க்கிறியா? இரு, மகாராஜா பூபேந்திரன் கிட்ட உன்னை பத்தி சொல்ற என்று பிரியங்கா பற்களை கடித்தாள். சிறிது நேரத்தில் அவர்கள் நகரின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வந்து விட்டார்கள். பிறகு எல்லோரும் தங்கள் பைகளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த டிராகன்களை வெளியே எடுத்தார்கள். சிலரிடம் 2 டிராகன்கள் இருந்தன. ஆரியன், பிரியங்கா மற்றும் மாறனிடம் தலா ஒரு டிராகன் இருந்தது. டிராகன்களை எல்லோருக்கும் தெரியும்படி வைத்திருக்க வேண்டும் என்பது மரகத ராஜ்யத்தின் விதி. வாயிலில் நின்ற காவலர்கள் மாறனின் தோளில் அமர்ந்திருந்த அந்த வெள்ளை நிற அசுர டிராகனை பார்த்ததும் அதிர்ச்சியானார்கள். ஏய், அத பாரு, அது அசுர டிராகன் மாதிரி இல்ல? ஒரு காவலன் பக்கத்து காவலனிடம் கிசுகிசுத்தான். ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. என்ன அங்க 2 பேருக்கும் இடையில பேச்சு? இளவரசர் வராரு, வேலையை கவனிங்க என்றார் மூத்த காவலாளி. சும்மா இருங்க தாத்தா, நீங்க சொல்லுங்க, இந்த அசுர டிராகனை நீங்க எப்போச்சும் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். என் இளமை காலத்துல நாங்க ஒரு முறை காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தப்போ வேற ஒரு உலகத்துல இருந்து சிலர் வந்தாங்க. அவங்க கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு கிட்ட நான் இதை பார்த்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் தேவையில்லாத கதை என்று அந்த பெரியவர் மிரட்டினார். உள்ளே நுழைந்ததும் நகரத்து மக்கள் எல்லோரும் மாறனையும் அவன் டிராகனையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு இளம் பெண் தன் தோழியிடம், ஏய் அங்க பாருடி, அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான்ல, அவன் கையில இருக்கிற அந்த வெள்ளை டிராகன் அவனோட அழகை இன்னும் அதிகரிக்குது என்றாள். ஆமாண்டி, இவன் என் காதலனா கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பெண்கள் பேசுவதை கேட்ட ஆரியன், அண்ணா உங்களுக்கு ரசிகைகள் எண்ணிக்கை ஏறிட்டே போகுதே. அடப்போடா, அவங்க என்ன புகழல, என் டிராகனை புகழ்றாங்க என்று மாறன் சலித்துக் கொண்டான். இப்படியே பேசிக்கொண்டு நால்வரும் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். உடனே ஆரியனின் மாளிகைக்கே சென்றார்கள். அப்போது பிரியங்கா ஆரியனின் அறையை பார்த்து, சீ, என்ன இது, ஒரே குப்பையா வச்சிருக்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதை இடிக்கணுமோ இடிச்சுக்கோ, இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி புதுசா ஒரு மாளிகையை கட்டிக்கோ, அவ்வளவுதானே என்று ஆரியன் பாசத்துடன் சொன்னாள். இதை கேட்ட மாறன், அட பாவிங்களா, இப்போதான் எனக்கு புரியுது ஏன் இந்த 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. அப்போ இந்த கள்ளக்குதிரை நம்ம கிட்ட நல்லா நடிச்சிருக்கு என்று மாறன் ஆரியனை கிண்டல் செய்தான். ஆமா, எதுக்கு எங்க கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சீங்க என்று கேட்க, அது எங்க காதலை பத்தி இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டான்னுதான் என்று பிரியங்கா வெட்கத்துடன் சொன்னாள். அப்போது ஒரு வேலைக்காரன் ஓடி வந்தான். அவனை பார்த்த ஆரியன், என்னப்பாச்சு? இளவரசருக்கு வணக்கம், மகாராஜா பூபேந்திரன் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. அப்படியா என்று ஆரியன் சொல்லும் போதே கம்பீரமான ஒரு குரல் வாசலில் கேட்டது. ஆர்யா, நீ வந்துட்டன்னு அப்பாவுக்கு தகவல் சொல்லலையே என்ற மகாராஜா பூபேந்திரன் அங்கே வந்து நின்றார். ஆஜானுபாகுவான தோற்றம், அனுபவம் வாய்ந்த முகம். அப்போது அவர் பார்வை அமிர்தாவின் மீது பட்டது. அவரையும் அறியாமல், அமிர்தா மகளே, நீ எப்படிமா இங்க என்று அவர் கேட்டபோது அந்த குரலில் அவ்வளவு பாசம் தெரிந்தது. பெரியப்பா, நீங்களா என்று கலங்கினாள். நீ உயிரோட தான் இருக்கியாமா
ரத்தினபுரி ராஜ்யமே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டப்போ நான் துடிச்சு போயிட்டேன். செய்தி கேட்ட அந்த நொடியே ஆட்களை அனுப்பி என் தம்பியையும் குடும்பத்தையும் தேடினேன். ஆனா அங்க ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட மிஞ்சலன்னு சொல்லிட்டாங்கம்மா என்று சொல்லும் போதே அவர் குரல் உடைந்தது. கடவுள் கருணையால நாங்க தப்பிச்சோம். ஆனா நீங்க தான் இந்த மரகத ராஜ்யத்தோட ராஜான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு என்றாள். அப்போது பூபேந்திரனின் பார்வை மாறனின் பக்கம் திரும்பியது. இவன் முகம் என் தம்பி மாதிரியே இருக்கே, நீதான் மாறனா என்று கேட்டார். ஆமா, நான் தான் மாறன். என் மகனே, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நீ பிறந்தப்போ நான் அடிக்கடி உங்க ராஜ்யத்துக்கு வருவேன். உன்னை என் கையால தூக்கி கொஞ்சி இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கும் உன் அப்பாவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை. கோபத்துல உங்க யாரையும் பார்க்காமலே இருந்துட்டேன். மாறனுக்கு பூபேந்திரனை பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு அனாதையாக உணர்ந்தவனுக்கு நான் இருக்கேன் என்று சொல்ல ஒரு உறவு கிடைத்ததின் நிம்மதி அவன் முகத்தில் தெரிந்தது. ரத்தினபுரி ராஜ்யத்துல நடந்த கொடுமைக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என் தம்பியையும் அவனது மக்களையும் அழிச்சவங்களோட ரத்தத்தை பார்க்காம என் வாழ் உரைக்கு போகாது என்று பற்களை கடித்தபடி கூறினார். அந்த குரலில் இருந்த கோபம் அனைவரின் கண்களிலும் பழிவாங்கும் வெறியை தூண்டியது. பெரியப்பா, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. நம்ம ராஜ்யத்தை தாக்குனவன் கண்டிப்பா பக்கத்து தேசத்தை சேர்ந்தவன் கிடையாது. ஏன்னா அந்த ராஜ்யங்கள் கூட நமக்கு எந்த விரோதமும் இல்ல. முக்கியமா அவங்களுக்கு அவ்வளவு சக்தியும் இல்ல என்று அமிர்தா கலக்கத்துடன் கேட்டாள். மகளே, நானும் இதை பத்தி நிறைய விசாரிச்சேன். ஆனா எந்த ராஜ்யத்துக்கிட்டையும் 100வது நிலை டிராகன் இல்ல. எல்லார்கிட்டையும் 60லிருந்து 75வது நிலை வரைக்கும் இருக்கிற டிராகன் தான் இருக்கு. இந்த தாக்குதல் கண்டிப்பா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் வந்திருக்கணும். சாதாரண எதிரிகளால இதை செஞ்சிருக்க முடியாது என்றார் பூபேந்திரன் தீர்க்கமாக. ஆனா நமக்கும் எந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லையே, அப்புறம் ஏன் இந்த தாக்குதல் நடந்துச்சு என்றாள். இங்க பாருமா, நான் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் என்று கோபத்துடன் கூறியவர், குழந்தைகளா, இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் அனாதை இல்ல. இந்த மரகத ராஜ்யத்தோட இளவரசன் மற்றும் இளவரசி, இது என் கட்டளை. இன்னையிலிருந்து நான் தான் உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட உரிமையா வந்து கேளுங்க, சரியா என்றார். மறுநாளே அமிர்தாவும் மாறனும் மரகத தேசத்தின் இளவரசன் மற்றும் இளவரசி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார்கள். இந்த அறிவிப்பு பிராந்தாரா தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. மாறனுக்கு என்று தனி மாளிகை ஒதுக்கப்பட்டது. அவன் அந்த மாளிகைக்குள் நுழைந்த போது அதன் பிரம்மாண்டம் அவனை வியக்க வைத்தது. ரத்தினபுரி ராஜ்யத்தில் நடந்த அந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு மாறன் நிம்மதியாக தூங்கியதே இல்லை. ஆனால் அன்று அந்த மாளிகையின் அமைதியும் பெரியப்பாவின் பாதுகாப்பும் இருக்க அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் அவன் விழித்த போது அவனுடைய அந்த சிறிய அசுர டிராகன் ஒரு விசித்திரமான ஒளி வீசும் பழத்தை கொண்டு வந்து "இதை சாப்பிடு" என்பது போல் அவன் முன்னே நின்றிருந்தது. மாறனும் மறுக்காமல் அந்த பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிட்ட அடுத்த கணம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. வாழ்த்துக்கள் மாறன், நீங்க இப்போ சாதாரண ஆள் இல்ல. ஒரு போர் வீரனுக்கான உடல் வலிமையை அடைந்து விட்டீர்கள். இனி சாதாரண ஆயுதங்கள் உங்கள் உடலை துளைக்காது. உங்க டிராகன் தன் மழலை பருவத்தை கடந்து விட்டது. இனி அது உங்களை சார்ந்து இருக்காது. ஆபத்து நேரத்தில் உங்களை காக்கும் கேடயமாக அது மாறத் தொடங்கிவிட்டது. முக்கியமாக உங்கள் புலன்களும் இப்போது மிக கூர்மையாகிவிட்டன. இனி ஆபத்து வருவதை உங்கள் கண்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் உள்ளுணர்வு முன்கூட்டியே அதை உணர்த்திவிடும். இதை கேட்ட சந்தோஷத்தில் தன் மாளிகையை விட்டு வெளியே வந்து அமிர்தாவின் மாளிகையை அடைந்தான். இதோ அண்ணாவும் வந்துட்டாரு, இப்போவாது ஒத்துக்கோங்கக்கா. என்னாச்சுக்கா? அக்கா படிக்கிற டிராகன் அகாடமில அவங்கள உடனே வர சொல்லி செய்தி வந்திருக்கு. ஆனா அக்கா போக மாட்டேங்கிறாங்க. ஏன்கா? எனக்கு அங்க போக இஷ்டம் இல்லடா. உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது என்று அமிர்தா கண்கலங்க சொன்னாள். அக்கா, நான் சொல்றத கேளுங்க. நம்ம பெரியப்பா பூபேந்திரன் இங்க இருக்கும்போது என்னை யாராலையும் தொட முடியாது. நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க. உங்க படிப்பு முக்கியம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அமிர்தா மனது மாறி, சரிடா தம்பி, நான் போறேன். ஆனா நீங்க எல்லாரும் அடுத்த மாசம் நடக்கிற தேர்வுல கலந்து அகாடமிக்குள்ள வந்துருவேன்னு சத்தியம் பண்ணுங்க என்றாள். சத்தியமா நாங்க வருவோம் என்று 3 பேரும் ஒரே குரலில் சொல்ல சிறிது நேரத்தில் அமிர்தா அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அவள் சென்ற பிறகு மாறன் தனிமையை உணர்ந்தான். ஆரியனும் பிரியங்காவும் அவ்வப்போது வந்து அவனிடம் கிண்டல் செய்து பேசிவிட்டு சென்றாலும் அமிர்தா இல்லாத ஒரு நாள் அவனுக்கு ஒரு யுகம் போல நீண்டதாக தெரிந்தது. இரவு முடிந்து மறுநாள் காலை விடிந்தது. அசுர டிராகன் குட்டி அவன் நேற்று மிச்சம் வைத்த அந்த பழத்துண்டுடன் அவனுக்காக காத்திருந்தது. மாறன் அந்த பழத்தை வாங்கி சாப்பிடத் தொடங்கினான். அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவனுக்குள்ளும் அவன் டிராகனுக்குள்ளும் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. வாழ்த்துக்கள் மாறன், உங்கள் டிராகன் இப்போது சாதாரண குட்டி டிராகன் இல்லை. அது தன்னோட மழலை பருவத்தை தாண்டி வந்து விட்டது. இனிமேல் அதை சுற்றி இருக்கும் மலைகள் இயற்கையிடம் இருந்து கூட அதனால் சக்தியை ஈர்த்துக் கொள்ள முடியும் என்றதும்
அப்போது ஆரியன் மாறனின் அறைக்குள் நுழைந்தான். என்னன்னா, 2 நாள்ல மறுபடியும் 2 நிலைய தாண்டிட்டீங்க போல இருக்கே. கண்டிப்பா உங்க டிராகனும் 3வது நிலைய தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆரியன், அது தன்னோட சக்தியை இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும்னு என்னோட மனசாட்சி இப்போதான் சொல்லுச்சு. ஆனா அதுக்கு இத மலை பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போகணும் என்றான். அப்புறம் என்னன்னா யோசனை, இன்னைக்கே போலாம். ஜாலியா ஒரு வேட்டைக்கு போன மாதிரி இருக்கும். நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியுது என்று சிரித்தான். என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த மலையில ஒரு குகை இருக்கு. அங்க சண்டைக்கான வித்தைகளை நிறைய கத்துக்கலாம். உங்க சக்தியை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சா நீங்களும் ஒரு முயற்சி பண்ணலாம் என்றான். கண்டிப்பா முயற்சி பண்றேன் ஆரியன். ஏன்னா எனக்கு வாழ் சண்டையில திறமைசாலி ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசை என்றான் மாறன். அப்போ தயாராகுங்க, நான் செய்தி அனுப்பிட்டு உங்களை கூப்பிடுறேன் என்று வேகமாக சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆரியன், பிரியங்கா, மாறன் மற்றும் ஒரு ஆணும் பெண்ணும் என்று அனைவரும் மலையை நோக்கி புறப்பட்டார்கள். அண்ணா, நம்ம கூட வராளே, இவ தளபதியோட பொண்ணு. பேரு பிரீத்தி. பிரியங்காவை விட கோபக்காரி. பிரீத்தி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு மாறன் வயதுதான் இருக்கும். அவளுடைய அழகு அனைவரையும் காந்தம் போல ஈர்த்தது. அவளுடன் மகேஷ் என்ற இளைஞனும் வந்தான். அவனுக்கு சிறு வயதிலிருந்தே பிரீத்தி மீது ஒருதலை காதல். ஆனால் பிரீத்தி அவனை கண்டுகொள்ளவே மாட்டாள். பேசிக்கொண்டே அவர்கள் மலையை அடைந்தார்கள். வரும் வழியெல்லாம் பிரீத்தி மாறனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிரியங்கா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் மாறனிடம் வந்து, அண்ணா, அந்த பைத்தியக்காரி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவ உங்க மேல செம்ம பொறாமையில இருக்கா என்றாள் எச்சரிக்கையாக. அதுக்கு பேரு பொறாமை இல்ல பிரியங்கா, அதுதான் கிரஷ் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் மாறன். மலையை அடைந்ததும் அசுர டிராகன் மாறனின் தோளிலிருந்து பறந்து சென்றது. பிறகு அனைவரும் குகையை நோக்கி சென்றார்கள். உள்ளே நுழைந்ததும் பிரீத்தி தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல, இந்த குகையில பலவிதமான வாழ்வித்தைகள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி சக்தி இருக்கு. முதல் நிலைக்கு பேரு சர்ப்பத் தாக்குதல். இதுல ஒரு வீரன் அவனோட வாளை ஒரு பாம்பு மாதிரி வளைச்சு நெளிச்சு வீசுவான். அடுத்தது 2வது நிலை அக்னி சடங்கு. இதுல அந்த வீரன் வாள்ல இருந்து நெருப்ப வரவழைக்க முடியும். 3வது நிலை சமுத்திர அலை. இதுல கடல் அலைங்க எப்படி ஆக்ரோஷமா வருமோ அதே மாதிரி தொடர்ந்து மோதணும். இத செஞ்சா எதிரி என்னதான் தடுத்தாலும் அந்த தடுப்பை இது உடைச்சு எரிஞ்சிடும். 4வது ஆன்ம தாக்குதல். இதுல ஒரு வீரன் தன்னோட உயிர் சக்தியையே வாள்ல ஏத்தி தாக்குமான். இது சாதாரண அடியை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். 5வது நிலை மர்ம விசை. அவன் வாழ வீசுற விதமே புரியாத மாதிரி இருக்கும். அடுத்த அடி எங்கிருந்து வரும்னே எதிரியால கணிக்க முடியாது. 6வது நிலை காற்று மாயை. காத்து எப்படி கண்ணுக்கு தெரியாம வீசுமோ, எதிரியை ஏமாத்தி தாக்குறது தான் இதோட சிறப்பு. 7வது துருவ தாக்குதல். பூமியோட துருவங்கள்ல இருக்கிற சக்தி மாதிரி ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியை வாள்ல ஏத்தி தாக்குற முறை இது. 8வது நிலை தாவல். இதுல எதிரி எதிர்பார்க்காத திசையில இருந்து வெட்டுவாங்க. 9வது நிலை மூலவேர். இந்த உலகத்தை படைச்ச மூல சக்தியையே தன்னோட வாள்ல கொண்டு வந்து தாக்குறது. 10வது நிலை முடிவற்ற பரிணாமம். அதாவது இந்த தாக்குதலுக்கு முடிவே இருக்காது. ஒவ்வொரு அடிக்கும் வாளோட சக்தி வளர்ந்துகிட்டே போகும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கடைசியா 11வது நிலை. இத பத்தி பேசாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த நிலைய அடைஞ்சதில்ல. இது ஒரு கட்டுக்கதைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இது உண்மை. இதுக்கு பேரு வாழ்வீசும் கரிகாலன். இந்த நிலையை அடைஞ்சவன் கடவுள் போல. அவனுக்கு இணையான வீரன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அவன் வாழ் அவனோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி பல வடிவங்கள்ல மாறி தாக்கும். இவ்வளவு சொன்ன பிறகு பிரீத்திக்கு மூச்சு வாங்கியது. வாவ் பிரீத்தி, உனக்கு இந்த குகையை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே. உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான் என்றான் வாழ்வீசும் கரிகாலன். இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மாறனின் மனதிற்குள் ஒலித்தது. அவனையும் அறியாமல் அவன் உடல் சிலிர்த்தது. அந்த குகையின் வாசலில் இருந்த பிரீத்திக்கு ஆரியன் சொன்னதை கேட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அருகில் நின்றிருந்த மகேஷுக்கோ பொறாமை தீ பற்றி கொண்டது. அது வெறும் கோபம் அல்ல, தன் காதலி வேறொருவனை பார்க்கும் போது ஏற்படும் ஈகோ. இவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். சும்மா வேடிக்கை பார்க்கிறவன் இல்லடானா என்று நினைத்த மகேஷ் விறுவிறுவென அந்த குகையை நோக்கி நடந்தான். அவன் உள்ளே சென்ற 2 நிமிடங்களில் வெளியே வந்துவிட்டான். உள்ளே செல்லும் போது இருந்த வேகம் திரும்பும் போது இல்லை. அவன் முகத்தில் வெற்றியின் சந்தோஷத்திற்கு பதிலாக கவலைதான் இருந்தது. என்ன மகேஷ், அதுக்குள்ள வந்துட்ட? அவ்வளோ ஈஸியா இருந்துச்சா? நீ எந்த நிலை வரைக்கும் முன்னேறி போன என்று ஆர்வமாக கேட்டாள். மகேஷுக்கு சொல்ல விருப்பமே இல்லை. அவமானம் தொண்டையை அடைத்தது. நான் 3வது நிலை வரைக்கும் போனேன் பிரீத்தி. அப்போ ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். அந்த நேரத்துல தோத்துட்டேன். அதை கேட்டதும் பிரீத்தி சிரித்தபடி, பரவாயில்லையே, வாழ்த்துக்கள் என்று கர்வத்துடன் குகைக்குள் நுழைந்தாள். பரவாயில்லையா? அவளை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் சராசரி தானா? என் சக்தி அவ்வளவுதானா என்ற எண்ணம் அவனை வாட்டி வதைத்தது.
பிரீத்தி உள்ளே சென்றது முதல் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தான் மகேஷ். சிறிது நேரத்தில் பிரீத்தி வெளியே வந்தாள். உள்ளே செல்லும்போது இருந்ததை விட இப்போது அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. முகத்துல என்ன பிரகாசம் பிரீத்தி? கண்டிப்பா நீ நிறைய நிலைகளை கடந்திருப்பன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்கிறது 6வது நிலை. அற்புதம் பிரீத்தி, உண்மையாவே சூப்பர் என்று மகேஷ் பாராட்டினான். ஆனால் பிரீத்தி அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவள் நேராக பிரியங்காவிடம் சென்று, ஹேய் பிரியங்கா, இங்க பாரு என்று உற்சாகமாக பேசத் தொடங்கிவிட்டாள். மகேஷ் அவமானத்தால் ஓரமாகச் சென்று நின்றான். அடுத்து ஆரியனின் முறை வந்தது. அவன் பதற்றமில்லாமல் உள்ளே சென்று சில நிமிடங்களில் திரும்பினான். என்ன ஆரியன், முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல, என்ன கிடைச்சது? எனக்கு 5வது நிலை கிடைச்சிருக்கு. சூப்பர் ஆரியன் என்று குதூகலமான பிரியங்கா சட்டென்று ஆரியனை இறுக அணைத்துக் கொண்டாள். உடனே சுற்றி இருப்பவர்கள் தங்களை பார்ப்பது நினைவுக்கு வர, ஐயோ என்று வெட்கத்துடன் விலகி நின்றாள். அடுத்து பிரியங்கா உள்ளே சென்று 4வது நிலை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள். இப்போது அண்ணன் மாறனின் முறை. மாறன் நிதானமாக குகைக்குள் நுழைந்தான். உள்ளே கும்மிருட்டு. திடீரென்று ஒரு சக்தி அவன் உடலுக்குள் ஊடுருவுவதை உணர்ந்தான். உடலை சுற்றி ஒரு அழுத்தம் உண்டானது. நகரக்கூடாது, இதை தாங்கணும் என்று மாறன் பற்களை கடித்துக் கொண்டு நின்றான். அவன் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. அவனது மன உறுதியைக் கண்டு அந்த சக்தி மெல்ல அடங்கியது. அடுத்து ஒரு வாள் அவன் கைக்கு வர அதை எடுத்து சுழற்ற ஆரம்பித்தான். காற்று, நெருப்பு, பல இடையூறுகள் வந்தாலும் மாறன் நிறுத்தவில்லை. கொஞ்ச நேரத்தில் மாறன் கண் முன்னே ஒரு ஒளி தோன்றியது. மகனே, பல வருடங்களாக நான் யாருக்காக காத்திருந்தேனோ அந்த வீரன் இன்று கிடைத்து விட்டான். இன்று நான் உனக்கு தரப்போகும் சக்தி சாதாரணமானது அல்ல, இதுவரை எவரும் அடையாதது. இது 11வது நிலை உத்தி. அதன் பெயர் ஆயுத போர் வீரன். உன் சக்தி வளர வளர இந்த உத்தியும் உனக்குள்ளே வளரும். மாறன் மெய்சிலிர்த்துப் போய் அந்த உருவத்தின் காலில் விழுந்தான். அடுத்த நொடியே அந்த உருவம் மறைந்து அவன் மனதில் ஒரு குரல் கேட்டது. வாழ்த்துக்கள் மாறன், இந்த ஆயுத போர் வீரன் நிலையில் முதல் நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றது. குகையை விட்டு வெளியே வந்த மாறனை பார்த்த ஆரியன், மாறனண்ணா, எத்தனாவது நிலை கிடைச்சது? எனக்கு 11வது நிலை கிடைச்சிருக்குடா. என்னது 11? அண்ணா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க. இல்ல ஆரியன், நான் ஏன் பொய் சொல்ல போறேன், அதுதான் உண்மை. பிரீத்தி ஓடி வந்து, ஆஹா கலக்கிட்ட மாறன், உண்மையாவே இது பிரமிப்பா இருக்கு என்று அவன் கையை பிடித்துக் கொண்டாள். அவள் விரல்கள் மாறனின் கையை வருடின. மாறனுக்கும் ஒரு கணம் தடுமாற்றம் ஏற்பட்டது. இதை பார்த்த மகேஷுக்கு கடுப்பானது. ஏன் முன்னாடியே அவ இவன் கிட்ட வழியிறாளா இவள என்று அவன் பற்களை கடித்தான். எல்லோரும் குகை பகுதியை விட்டு சிறிது தூரம் வர ஆரியனும் பிரியங்காவும் மாறனை தனியாக மடக்கினார்கள். என்னன்னா அங்க ஒரே ரொமான்ஸ் போல. ஏய், கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, அவ அழகா இருக்காதான். அவ அழக பார்த்து நான் ஒரு நிமிஷம் மயங்கிட்டேன், அது உண்மைதான். ஆனா என்ன, அவ மனசுல ஒரு குறை இருக்கு ஆரியன். அவ என் கையை பிடிச்சப்போ அவ கண்ணுல நான் காதல பார்க்கல, பேராசையை பார்த்தேன். அவளுக்கு என்ன பிடிக்கல. எனக்கு கிடைச்ச அந்த 11வது நிலை சக்தியை தான் பிடிச்சிருக்கு என்று உண்மையை உடைத்தான் மாறன். என்னன்னா சொல்றீங்க? இப்படிப்பட்ட பொண்ணால உண்மையா யாரையும் காதலிக்க முடியாது. மாறன் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, டேய் மாறா, நீ என்ன பெரிய இவனா? என் பிரீத்தி மேலேயே கை வைப்பியா? உனக்கு என் பிரீத்தி வேணுமா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இப்படி பேசுற. நீ பிரீத்தி கையை பிடிச்சப்போ நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அவன் மேல உனக்கு இருக்கிற காதல் உன் கண்ணுல அப்பட்டமா தெரிஞ்சது. மாறன் ஏதோ சொல்ல வர, இல்ல எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல, நான் வேற எதையும் கேட்க விரும்பல. இவர்களின் வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு கோபம் தலைக்கேறியது. ஏய் மகேஷ், நீ என்ன விலைக்கு வாங்கியிருக்கியா? இங்க வந்து ஏன் தேவையில்லாம இது மாதிரி பண்ணி என்ன அசிங்கப்படுத்துற? என்னை வச்சு இளவரசர் மாறன் கூட பந்தயம் கட்டுற? அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தா என்று பிரீத்தி சொல்ல மகேஷுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் உன்னை காதலிக்கல மகேஷ், சொல்லப்போனா எப்பவும் உன்னை காதலிக்க மாட்டேன். அப்போ எந்த திறமையும் இல்லாத இவனைதான் நீ காதலிக்கிறியா? ஆமா, நான் மாறனை காதலிக்கிறேன். ஏமா தாயே, இது எப்போல இருந்து என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ சும்மாறா, உன்னாலதான் என் பிரீத்தி மாறிட்டா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ இப்படி சொன்னதே இல்ல. உடனே மகேஷ் தன் வாளை சுழற்றிக் கொண்டு மின்னல் வேகத்தில் மாறனை நோக்கி பாய்ந்தான். மரணம் தன்னை நெருங்குவதை உணர்ந்த மாறன் பயத்தில் இருக்க, அந்த நொடி ஒரு டிராகனின் பயங்கரமான கர்ஜனை கேட்டு மலைகளே அதிர்ந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் வானத்தில் இருந்து பறந்து வந்த டிராகன் மகேஷின் மீது நெருப்பை கக்கியது. அதை தாங்க முடியாமல் மகேஷ் அந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலானான். அதை பார்த்த மாறன் அதிர்ந்து போனான். அசுர டிராகனின் ஆக்ரோஷமான தாக்குதலை பார்த்த ஆரியன், பிரியங்கா பேயை பார்த்தது போல் உறைந்து போய் நின்றார்கள்.
மாறன் இப்போது பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த அசுர டிராகன் மீண்டும் மேகங்களுக்கிடையே மறைந்தது. மகேஷ் இறந்து விட்டான். ஆரியன் அங்கிருந்த வீரர்களை அழைத்து மகேஷோட எலும்புகளை தூக்கிட்டு தலைமை தளபதியோட வீட்டுக்கு கொண்டு போங்க என்று உத்தரவிட்டான். இப்போ இது எல்லாமே என்னோட தப்பாயிடும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல, மகேஷ் தான் உங்களை தாக்குனான் என்று ஆரியன் சமாதானப்படுத்தினான். அப்போது அவன் மனதில், வாழ்த்துக்கள், நீங்களும் உங்க டிராகனும் சேர்ந்து செஞ்ச இந்த தாக்குதல்னால 2 பேரும் அடுத்த 2 நிலை கூடி இருக்கீங்க என்றது. உங்களுக்கும் அந்த டிராகனுக்கும் இடையிலான பிணைப்பு மிகவும் ஆழமாகிவிட்டது. இனி உங்க இமையசைவை கூட அது புரிந்து கொள்ளும். மாறன் 10வது நிலையை தாண்டிய அந்த நொடி உலகத்தின் மொத்த சக்தியும் அவன் உடலுக்குள் நுழைவது போல் உணர்ந்தான். உடல் இரும்பை போல வலிமையானது போல இருந்தது. பிரியங்கா உடனே, அண்ணா, ஒரே நாள்ல 3 நிலை கூடுற ஒரு ஆளை நான் இதுவரை சந்திச்சதே இல்லை என்று ஆச்சரியத்துடன் கூறினாள். இதை பார்த்த பிரீத்திக்கு இப்போது மாறன் மீது இருந்த மதிப்பு உயர்ந்தது. ஆனா ஏன் என்னோட சக்தி இவ்வளவு வேகமா அதிகமாகுது என்று மாறன் புரியாமல் கேட்டான். என் கணிப்புப்படி உங்க டிராகன் இந்த மலையிலிருந்து சக்தியை வேகமா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட சக்தினால உங்களுக்கு பலன். ஆமாண்ணா, அசுர டிராகன் உயர்ந்த இனம். அது இயற்கை சக்திகளை தானாவே உறிஞ்சி அதோட நிலையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வீரன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். இளவரசே, அரண்மனையில ஒரு பெரிய கலவரம் நடந்துருச்சு. தலைமை தளபதி விகர்ணன் தன் மகன் மகேஷின் சாம்பலோடு அவைக்கு வந்து நீதி கேட்டுட்டு இருக்காரு. அவர் கோபத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் மகன் சாவுக்கு நீதி வேணும், உயிருக்கு ஒரு உயிர் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாரு. என்ன ராஜா என்ன சொன்னாரு? உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் மகாராஜா உங்க எல்லாரையும் உடனே கூப்பிட்டிருக்காரு. சரி, வாங்க போலாம். சிறிது நேரத்தில் அனைவரும் அரசவையை அடைந்தார்கள். அவை முழுவதும் மயான அமைதி நிலவியது. மகாராஜா பூபேந்திரன் அரியணையில், அவருக்கு எதிரே தலைமை தளபதி விகர்ணன் வாளுடன் நின்று கொண்டிருந்தார். வணக்கம் மகாராஜா என்று இளவரசர்கள் உள்ளே வந்து ஓரிடத்தில் அமைதியாக நின்றார்கள். இப்ப சொல்லு விகர்ணன், குழந்தைகளும் வந்துட்டாங்க, என்ன நடந்தது? விகர்ணன் கோபமாக மாறனை பார்த்தார். மகாராஜா, எனக்கு சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. என் பையன் எந்த தப்பும் செய்யல. அவன் உயிருக்கு பதிலா எனக்கு இந்த இளவரசர் மாறனோட உயிர் வேணும், வேற எதுவும் வேண்டாம். இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி. அரசவை அதிர்ந்து போனது. மகாராஜா பூபேந்திரனின் முடிவு என்னவாக இருக்கும்? தன் தம்பி மகனை பலி கொடுப்பாரா, அல்லது மாறன் நிரபராதி என்று நிரூபிக்கப்படுவானா? விதியை வெல்லும் பயணம், வீரம் சொல்லும் காவியம். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.